அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த கன்னியம்மன் உற்பனம் நாடகம் எதற்காக என்றால், நம் கிராமத்திலே கல்லடி பட்டாலும் படலாம், மக்களுக்கும் கிராமத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கும் கண்ணடி படக்கூடாது. ஒரு கண்ணடி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் யாவல் பில்லி சூனியங்கள் அகல வேண்டும், செய்வினை கோளாறுகள் அகல வேண்டும் என்பதற்காக இப்பொழுதுதான் விஞ்ஞானம் கலியுகத்திலே வளர்ந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த தெய்வ பக்தி தான் கிராமத்தில் சிறந்திருக்கும், நீளோடி வாழ்ந்திருக்கும். அதனால நம் முன்னோர்கள் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை கிராமங்களே தெருக்கூத்துகளாக வேடிக்கைகளாக கேளிக்கையாக நடத்துவார்கள். இதோ சிறப்புமிக்க இந்த கன்னியம்மன் பிறப்பு புராண நாடகத்தை இறுதி காட்சியாக இந்த இடத்திலே எனக்கு செஞ்சு வச்சுக்கிறான். இறுதி காட்சியாக மந்திரக்கலை தந்திரக்கலை கலந்தது. அவன் கொடுக்கக்கூடிய 3 பலிகளை கொடுத்து கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகளை உயிர் பெற செய்ய வேண்டும். அவர்கள் கரத்தாலே சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆகையால் நாம் கற்றது கைமண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையாலே இந்த மாபெரும் சபையிலே ஏதோ எங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த நாடகத்தை ஏற்று நடக்கிறோம். யாரும் கை கட்டி அமராதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாபெரும் சபையிலே இந்த காட்சியின் பொழுது கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால், முழுகாம கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று உங்களை கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். யாராவது கருவுற்ற பெண்கள் அமர்ந்திருந்தால் இக்காட்சியை பார்க்க, என இது ஒரு பலி கொடுக்கிற காட்சி, மூடி எடுப்பதோ வைப்பதோ கிடையாது. இது ஒரு பலி கொடுக்கிற காட்சி. இந்த பலி காவினை பார்க்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சபையிலே மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் அடியனை சோதிக்க வேண்டாம் என்று உங்கள் கரங்கோப்பி வேண்டிக் கொள்கிறேன். யாரும் கை கட்டி உட்காராதீங்க. இது முடிந்த பிறகு கன்னிகள் உயிர் பெறுவார்கள். கன்னிகள் கரத்தால் சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் முடிந்த உடனே அம்மன் மடியிலே காப்பு அரிசி கட்டுவாங்க. கும்பாபிஷேக நீரையும் காப்பு அரிசியும் கொண்டு சென்று குழந்தை இல்லாதவர்கள் தம் மாதவிடாய் முடிந்து 7 நாட்கள் கழித்து அதை நம் நடுவீட்டிலே முன்சோறு சாப்பிட்டால் நாகாத்தம்மன் அருளாலும் இந்த கன்னியம்மன் அருளாலும் குழந்தை இல்லாதவருக்கு சத்தியமாக குழந்தை பிறக்கும். இது நாங்க சொன்னதில்லை, நாம் முன்னோர்கள் வழி வழியாக சொன்னது. அப்பொழுதெல்லாம் அப்படிதான் நடந்தது. இப்போ எத்தனை பேர் பிரசவமாக பிறக்கிறது, எல்லாம் கத்தி வச்சுதான் இருக்கிறாங்க. காரணம், தெய்வ நம்பிக்கையானது போய்விட்டது, தெய்வத்தின் மீது உள்ளான பக்தியானது போய்விட்டது. கம்ப்யூட்டர் நம்புறோம், மாவு அரைக்கிற கிரைண்டர் நம்புறோம், எரிகிற லைட்டை நம்புறோம். ஆனால் கல்லாக இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கும் உயிர் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இந்த தத்துவத்தை தான் நாம் முன்னோர்கள் படிப்படியாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள். தெய்வம் இருப்பது உண்மை, தெய்வம் இல்லாது ஒரு அணுவும் அசங்காது, ஒரு அணுவும் அசங்காது என்ற தத்துவத்தை நாடகம் மூலயமாக இந்த கிராமத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அடியனங்கள் தெய்வத்தின் குழந்தைகளாக அவதரித்திருக்கிறோம். எங்களுக்கு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உலகளுக்கு மனமார்ந்த நன்றி. இது வழிகாட்சியினை தொடங்குவோம். வைக்கப் போகிறேன். இந்த கனிமலையில் 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டுள்ளது. பூமியில் இருக்கிற பூமாதேவி சிறசரில் வைக்கிறேன். உனது சிறந்தால் ஓய்ந்து பலி கொடு பார்க்கலாம். கடல் கண்டா சூரா, முதலாக கனிமலை 1000 ஊசிகள் ஏற்றப்பட்ட இந்த கனிகள் விஷ ஊசிகள் இந்த பூமி தாயின் சிரசின் மீது வைக்கிறார். இந்த கனியினை என் சிரசினால் போதி
சேதம் செய்ய வேண்டும். பலி பார்க்க முடியுதா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். அம்மா நாகாத்தம்மா தாயி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, சக்தியின் ரூபமா இந்த கிராமத்திலே அமர்ந்து நீ வாழ்வது உண்மையாக இருந்தா அடியேன் இந்த பிள்ளை இந்த கிராமத்திலே உமது சக்தியை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக உயிர் உள்ள இந்த கனியை என் சிலத்தினால் போது நான் பலி கொடுக்க போகிறேன். முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விக்ன விநாயகா அண்ணனி, நீதான் அடியனை ஆட்கொள்ள வேண்டும். அப்பா கணபதியே சுவாமி கணபதியே முதல் பொருள கடவுளாக விளங்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகா, உன் பாதார வித்தத்தை நாங்கள் ஆதாரமாக படிக்கின்றோம். அடியனை எந்த ஒரு இடையூறும் வராமல் பாதுகாத்து தருவது உன்னையுடைய வேலை அல்லவா? அப்பா உயிர் உள்ள கனி பலியை உடைக்க உயிருள்ள பலியை உடைக்க போறேன் பலியை உடைக்க போறேன் எடுக்க போறேன். திருத்தணிகை வாழு முருகா, உன்னை காண காண வருவேன். என்னை காத்து காத்து என்னை காத்து காத்து ஆறுமுகம் முருகி எருமையில் அழகி காணாத மனம் கண்ண மனமோ ஆறுமுகம் முருகி எருமையில் அழகி காணாத மனம் கண்ண மனமோ மேல் கொண்டு விளையாடு குமாரா ஏகாந்த கலைஞான தலைவா மேல் கொண்டு விளையாடு குமாரா ஏகாந்த கலைஞான தலைவா அருளாலே அருள் பொங்கும் பால காத்து காத்து
வெற்றிகரமா அடித்து விட்டான். இரண்டாவது பலி கர பலி எங்க கொண்டு வாடா. ஓடிவா 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 கொண்டு வா. இரண்டாவது பலி கரிபையிலே ஓம் ஜெய் சக்தி ஓங்கார பகவதி. திருமகளே இரண்டாவது வழி என்ன வழி இது? எதுக்கு ஆம்லெட் போடுவா? ஆம்லெட் போடுவா? வேற எதுக்கு? அவன் சேதம் செய்ய வேண்டும். செய்ய முடியுமா? அவனால முடியாது. அவங்க சின்ன சின்ன பையன். இந்த முட்டு வச்ச பொட்டையா சேதம் செய்ய பார்க்கலாம். அட பாவி, உனக்கும் எனக்கும் உள்ள வாக்குவாதம் எதற்காக ஒரு உயிரை சேதம் செய்கிறார்? எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக அம்மனிடத்திலே தெய்வங்களிடத்திலே முறையிடுகிறார்கள். கருவே உருவானது இந்த முட்டையை நான் சேதம் செய்ய வேண்டும். இந்த கருவை நான் கலைக்க வேண்டும். நித்தியம் போதி சேதம் செய்ய பார்க்கலாம். கல்லாக ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று பெற முடியும். இந்த கருவை இழந்தால்தான் என் தங்கைகளை விடுவிக்க முடியும். அப்பா அட காத்தா நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையம் வந்து ஆணவமா, ஆதி சிவன் தலையம் வந்து ஆணவமா, அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா. பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு. இரண்டாவது பலி கருவலை வச்சேன், அதிகம் சேதம் செய்து விட்டார். மூன்றாவது பலி வைக்க போகிறேன். அந்த பலியை உன்னால் கொடுக்க முடியாது. பயங்கரமான பலி அது. பயங்கரமான பலி என்ன பலி அது? உன்னால் கொடுக்க முடியாது. முக்கன் பலி, முக்கன் பலி எடுத்து கொண்டு வருகிறேன். ஓம் ஜெய் சக்தி. ஓம் பகவதி, ஓம் பகவதி, ஓடி வா ஓடி வா. மூன்றாவது பலி முக்கன் பலி, முக்கன் பலி, தேங்காய் பலி. எப்படி பலி கொடுப்பேன்னு தெரியுமா? இதுக்கு சட்னி போடவா? சட்னி போடவா? இந்த பலி கொடுக்கணும் பையன் சிறு பையன். இவனா இவனால இது கொடுக்க முடியாது. இதெல்லாம் முடியாது. இவனா ஓடி போயிடு. ஓடிடுறா. கடற்கண்டா சூரா, விளையாட்டாக இரு பலிகளை உழைத்து விட்டேன். விளையாட்டாக மூன்றாவது
வாழ்வோ அல்லது சாவோ உனது கரத்திலும் எனது கரத்திலும் தான் இருக்கிறது. உண்மைதான். ஆனால் இதுவரையிலும் சிவபெருமானிடத்தில் பெற்றாயே மந்திரம் வரங்கள் 7 கோடி மந்திர மாயாஜாலங்கள் மந்திர மாயாஜாலங்கள் அத்தனை மீது அடங்கி இருக்கிறேன். ஏய் சொல்றா சாந்தோணி. ஆகையா சிவபெருமானிடத்திலே பெற்ற வரத்தை இந்த முக்கன் கொண்ட தேங்காயிலே இருக்கிறது. நான் உடைத்து விட்டால் உடைக்க முடியாது. என் கரத்தால் எடுத்து என் சிரசி மீது ஓங்கி உன் சிரமானது வெடித்து சிதறி விட்டான். அட பைத்தியக்காரா, இந்த உலகில பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் மனிதனுக்கு இறப்பு கட்டாயமாக உண்டு. பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும். இந்த பூமியிலே பிறந்துவிட்டு வாழ்வது அம்மன் கரத்தில், இறப்பது சத்தியம் என்றால் நான் சேதம் செய்கிறேன். ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சிவாய சங்கரா பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய இந்த ஒரு ஜான் வைத்துத்தானே முக்கன் கொண்ட இந்த தேங்காயை என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்க போகிறேன். ஏ கிராமத்தில் நான் வாழ்வதோ இல்லை நான் சாவதோ. அகில ஆண்டகோடி பிரம்மாண்ட நாயகி, என்னை பெற்றெடுத்த ஒரு தாய் பத்தினியாக இருந்தார். இந்த அழகான கிராமத்தில் அருள் பாலித்திருக்கும் நாகாஸ்தபன் அவதரித்திருக்கும் முக்கன் கொண்ட இந்த தேங்காயை என் கரத்தால் எடுத்து அம்மா ஓம் சக்தி
டேய் எனக்கு சுத்துறா நான் அங்க போய் சுத்துறேன் எனக்கு சுத்துறா எனக்கு சுத்துறா அங்க போய் சுத்துறேன் பானிபுரி வாங்குறதுக்கு ஒரு 50 ரூபாய் வாங்கினேன். அதை குத்து வேண்டுமா? பண்டாசுல வாங்கினேன் சாயந்தரம். அந்த 50 ரூபாய் குத்துட்டு கண்ணுலாம் நட்டுக்கிட்டு குத்துட்டு போய் எங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. காசு இல்லைன்னா. ஆமா, நீ குத்துட்டு கூட செத்து போயிட்டு செத்து போட்டாயா? கடைசி வரை வாழக்கூடியவன். இல்ல இல்ல தெரிஞ்சிச்சு. மூணு குத்து சிறிது நேரத்தில் போல் கொஞ்ச நேரம் பட்டு நீ செத்துட்டு யாரு வாங்கிருக்கா? வீட்டை தருவோம். வீட்டுல செத்து இந்த உலகத்தில் என்னை விட மந்திர சக்தி பெற்றவன் இந்த உலகத்தில் இருக்கலாமா? ஆகிய இப்போது எனது கரத்தா வெட்டி வீசி விடுகிறேன்.